ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக் கொள்கின்றேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். தம்பி பிறந்து 2 வருஷமாச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா வீடு வாசல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு மங்களகரமாக சாணம்லாம் வாசலில் தெரித்து சிம்பிளாக ஒரு கோலம் ஒன்று போட்டு விட்டுட்டேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பார்த்திங்கன்னா தம்பிக்கு துண்ணூறு குங்குமம்லாம் பூசி விட்டு இந்த நாள் போல் இந்நாளுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணி துண்ணூறுலாம் பூசி விட்டுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அக்காவும் தம்பியும் கொஞ்சம் நேரம் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. கார் பொம்மையெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. காலை டிஃபன் வேலை எல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மதியம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சமைக்கிறதுக்கு தம்பி பையன் பார்த்திங்கன்னா விடவே இல்லை, பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி வரேன்னு கொண்டு போய் அங்கன்வாடியில் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு தான் ஃப்ரீயாக சமைக்க ஆரம்பித்தேன். பக்கத்துலேயே இருந்தாங்கன்னா சமைக்க விட மாட்டாங்க. நமக்கும் டைம் எல்லாம் கடகடன்னு செய்யணுங்கிறதுனால அங்கன்வாடியில் விட்டால் தான் சரி வரும்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டு சாக்லேட்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் மதியம் சமையல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான்வெஜ்ஜு தான் செய்யலான்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி வச்சுட்டு கொஞ்சம் ரசம், அப்புறம் சிக்கன் 65 வச்சு கொஞ்சம் முட்டையெல்லாம் வச்சுட்டு ஆனியெல்லாம் போட்டு இன்றைக்கி மதியம் சாப்பாடு செய்யலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். தம்பியோட பர்த்டே பார்த்திங்கன்னா சித்திரை வருஷப்பிறப்பு முடிஞ்சு அடுத்த நாள் தான். அப்போ ஹாஸ்பிட்டலே நல்லா க்ளீனாக இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போனேன். அப்போ டாக்டர் கேட்டிருந்தாங்க, இன்றைக்கி கூடவாம்மா எங்களுக்கு வேலை வைப்பீங்கன்னு சொல்லிட்டு சும்மா காமெடியாக தான் கேட்டாங்க. எப்போதுமே நம்ம செக் பண்ணுற டாக்டர் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா தம்பி ஓவர் வெயிட்டாக இருந்தாங்க. இப்போ 9 மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ண போவோம் இல்லையா. அப்போ தம்பி ஜிஹெச்சில் தான் இப்போ இருந்தாங்க. அப்போ நான் 9ஆம் மாதம் போகும்போது பார்த்திங்கன்னா சும்மா எப்போதும் செக்கப் போகிறது தான். பார்த்திங்கன்னா நான் வெயிட்டு ரொம்ப ஓவராக இருக்குது, 3.5 கிலோவுக்கு மேலே இருக்கிறாங்க, நீங்கள் அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னடா பண்ணுறது, நம்ம சும்மா செக்கிங் தானே வந்தோம் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்படிலாம் வர முடியாது, சொல்கிற டைம் தான் நீங்கள் அட்மிட் போடணும்னு சொல்லிட்டாங்களா. அப்புறம் எழுதி கொடுத்து சைன் பண்ணிவிட்டு வந்தாச்சு, இன்றைக்கி போடலை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மனசு வீட்டுக்கு வந்தோட ஒரு உறுத்தல், ஏன்னா வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சித்திரை 1 அன்னைக்குன்னு நல்லா குளிச்சு நல்லா மங்களகரமாக மஞ்சள் கிஞ்செல்லாம் பூசிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரும் அப்புறம் அசிஸ்டன்ட் நர்ஸு 2 பேர் தான் இருந்தாங்க. ஏன்னா நான் போகும்போது பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு 7 மணிக்கெல்லாம் போயிட்டோம் அட்மிஷன் போடுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா டியூட்டி டாக்டர் அன்றைக்கி வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லாமே பார்த்து செக் பண்ணிவிட்டு அட்மிஷன் போட்டாச்சு. அன்றைக்கி பிறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லாமே. ஏன்னா அந்தளவுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஓவர் வெயிட்டாக இருக்குமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சனிக்கிழமை தான் பிறந்தாங்க. நான் பிறக்க, ஏன்னா தம்பிக்கு பார்த்திங்கன்னா மே 15 தான் டேட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஏப்ரல்லே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கேப் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போயே சரி அவங்க சொல்லும்போது நம்ம மறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டாக இருக்குது, அப்புறம் மூச்சு விடலாம் சிரமமாகும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அட்மிஷன் ஆயாச்சு. அப்புறம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா கரெக்டாக தம்பி 12 மணிக்கு மேலெல்லாம் 12:05க்கு பிறந்துட்டாங்க. அந்த நாளை மறக்கவே முடியாது. சித்திரை அடுத்து அடுத்த நாள் சனிக்கிழமைங்கிற போது பிறந்தாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு பாப்பா இருந்தாங்க, 2வது தம்பி வேணும்னு சொல்லிட்டு தான் எல்லாமே வேண்டிக்கிட்டு இருந்தான். 2 பேர் பிறந்ததோட போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா கரெக்டாக தம்பி பிறந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அம்மா அப்பா எல்லாமே ஊருக்கு வந்துட்டாங்க. சரி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்காக இறால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. பாப்பாவுக்கும் அப்படி தான் கன்சீவாக இருக்கும்போதும் இறால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. சாப்பிடவே முடியல. அதே மாதிரி தான் பாப்பாவுக்குமே அட்மிஷன் ஆக போயிட்டேன். அதேமாதிரி தம்பிக்கும் பார்த்திங்கன்னா இறால் மீன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதையுமே சாப்பிட முடியல என்னால். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்களுக்குமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா தம்பி பிறந்த அன்னைக்குன்னு இங்கே வீட்டில் இறால் குழம்பு வச்சுருந்தாங்க. கரெக்டாக சாப்பாடெலாம் போட்டு இந்த சாப்பிட்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தங்கச்சிக்கு பையன் பிறந்திருக்காங்கன்னு சொல்லவும் சாப்பிடக்கூட இல்லை எங்கள் வீட்டில். எல்லாமே வச்சுட்டு தம்பியை பார்க்க வந்துட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷமான
தருணமாக இருந்துச்சு. வருஷ பிறப்பு அதுமா நல்லா குளிச்சு கிழிச்சிட்டு மங்களகரமாக போன நாள் வந்து மறக்கவே முடியாது. ஊரில் போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மாவிளை தோரணம் அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டுட்ருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருந்தோம். இருந்தாலும் தம்பி இன்றைக்கி வந்த நாள் வந்து டாக்டர் சொன்னாங்க, இன்னைக்கு கூட எங்களுக்கு லீவ் கொடுக்க மாட்டிங்களான்னு சொன்னது வந்து இன்னமும் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நாள்னு சொல்லலாம் இல்லையா? உங்களுடைய ப்ரெக்னன்சி ஸ்டோரிலாம் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி எப்படி உங்களை அனுபவம்னு சொல்லிவிட்டு. நீ பார்த்திங்கன்னா குழம்பு வைக்க தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேயே வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு விட்டு அதில் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா போட்டு வதக்கிக்கிட்டு, இன்றைக்கி மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆச்சி மசாலா தான் நான் எப்போதுமே போடுவேன். கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்டுட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து சிக்கன் வந்து போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து 1.5 கிலோ போல் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 1 கிலோ வந்து குழம்பு வச்சுட்டு பாதி வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாமே நல்லா போட்டு அதோட கிண்டி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்க நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா பிறந்த கஷ்டமே தெரில. கடகடன்னு நான் செகண்ட் பேபினால் வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னுமே ஓடிடும். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்கும். பாப்பாவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் போகிறது என்னமோ 1 வருஷம் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப ஒரு சிரமமாக இருக்கும். ஆனால் தம்பிக்கே அப்படி தெரியலை. கன்சீவான ஒரு 4-5 மாதமே கடகடன்னு தான் போயிடுச்சு. தம்பி பொதுவாக பார்த்திங்கன்னா பையனாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம வலது கை சாப்பிட்ற பக்கம் தான் வந்து அதிகமான மூவ்மெண்ட்டாக இருக்கும். பொம்பளைக்குள்ள பேபி கேர்ள்னு பார்த்திங்கன்னா இந்த சைடு இடது பக்கம் தான் வந்து அதிகமாக மூவ்மெண்ட் இருக்கும். அதுவும் தம்பி பையன் அந்த வயிற்றில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் குழம்புலாம் சாப்பிட்டா ஒரு உதை தான் உதைப்பான். வந்து எப்படி உருண்டு வர அந்த மாதிரி தான் அவங்க வந்து வயிற்றுக்குள்ளே வந்து டான்ஸ் போடுவாங்க. அந்த சிக்கன் குழம்பு அதன் பிறகு பார்த்திங்கன்னா கரும்பு சாப்பிடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மூமெண்ட் அவ்வளோ ஒரு ரொம்ப இருக்கும். அவங்க பிடிச்ச சாப்பாடுன்னு வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மூமெண்ட் வந்து கொடுப்பாங்க, விரும்பி அவங்களும் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொங்கல் டைம் வந்து தம்பி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஜனவரி மந்த்லாம் வந்து கரும்பு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு உதைப்பாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா வலது பக்கம் பார்த்திங்கன்னா மூமெண்ட் வந்து பையனுக்கு பாய் பேபிக்கு வந்து எப்போதுமே வந்து இந்த ரைட் சைடு தான் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி குழம்பு எல்லாமே வச்சு விட்டுட்டு வந்து ரசத்தை வந்து சிம்பிளாக வச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணினேன். சிக்கன் குழம்பு எப்போதுமே கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் மசாலாக்கள்லாம் போட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு மீடி சைஸில் வந்து போட்டேன். நல்லா போட்டு கிண்டி விட்டுட்டு தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு பிழிஞ்சு விட்டு ஒரு 2 விசில் விட்டதோட சூப்பரான அந்த சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ரசம் பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக ஒரு பூண்டு ரசம் தான் வந்து வச்சேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா 4-5 பல் பூண்டு தட்டி போட்டு 2 காய்ஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு கொதி வச்சதோட கொஞ்சமாக ஒரு கொத்தமல்லி போட்டு நல்லா சூட்டோட இறக்கி ஊற்றினோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கேசரி தான் இன்றைக்கி செய்யலான்னு பார்த்தேன். பார்த்திங்கன்னா டைம் இல்லை. அதோட சரின்னு சொல்லிட்டு ஒரு பாயசத்தை வச்சு விட்டுலான்னு சிம்பிளாக கொஞ்சமாக ஜவ்வரிசி இருந்தது அதை போட்டு ஒரு சேமியா பாயசம் வந்து இன்றைக்கி சிம்பிளாக கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சு விட்டேன். டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி இன்றைக்கி ரெடி பண்ணி விட்டுட்டேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை போல் போட்டு விட்டுட்டேன். சரி வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரசம் வச்ச பாத்திரத்துலேயே வந்து போட்டு விட்டாச்சு. அதுக்குன்னு தனியாக போட்டு நம்ம வேறு பாத்திரம் எடுக்க வேணான்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து அதுவுமே போட்டு விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா சமையல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சதோட பார்த்திங்கன்னா கையோடையே இந்த பாத்திரம் கழுவுற வேலை தான் ரொம்ப இருக்கிறதுலே பெரிய வேலைன்னு சொல்லலாம். அப்படியே போட்டு வச்சோம்னா அது பாட்டில் சேர்ந்து போயிடும். அதனால் இடையில நம்ம கழுவி விட்டுறணும். பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு தேவையான கொஞ்சம் முந்திரி திராட்சைலாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டேன்.
அதன் பிறகு பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்தோட கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பாலை வந்து ஊற்றி விட்டுட்டேன். நல்லா ஒரு ஒன்று கிண்டி விட்டு கொண்டே அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கிண்டி விட்டு இறக்கி விட்டு பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 போடலான்னு சொல்லிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் கொஞ்சோண்டு ஆச்சி சிக்கன் 65 மசாலா தான் போட்டிருக்கேன் பொரிக்கிறதுக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் கேசரி பவுட்ரு போட்டு கலருக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வந்து அதில் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். நல்லா அது வந்து சாஃப்டாக முறுமுறுன்னு இருக்கும், நல்லா பொரிக்கும் போது கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிட்டு எல்லாத்தையுமே பொரிக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே மசாலாக்கள் எல்லாமே அந்த சிக்கனோடய சேர்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா ரசம் வைக்கும் போதே எல்லாத்தையுமே மசாலாக்கெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டேன். சரி கொஞ்சம் நேரம் ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான கலர் சேர்க்காம இருக்கிறது நல்லது. இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க நல்லா தெரியுமேன்னு சொல்லி தான் கேசர் பவுட்ரு வந்து போட்டிருக்கோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீதம் இருந்ததையும் சிக்கனையும் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. அப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சாப்பாடு வந்து வச்சு விட்டுட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து எல்லாருக்குமே ரெடியாக ஆரம்பித்தாச்சு. குட்டீஸ்க்கெலாம் எல்லாருக்குமே ட்ரெஸ் போட்டு விட்டு இன்றைக்கி வந்து அத்தை தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ட்ரெஸ் எல்லாருமே, குட்டீஸோட அத்தை. அப்புறம் வந்தோட பசங்க கூடங்க எல்லாமே நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி பையனுக்கு வந்து அவங்க மாமானா போதும் நல்லா ஜாலியாக விளையாடுவோம். மாமான்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் யானை சவாரி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறம் எல்லாருமே ஃப்ரெஷ் அப் ஆக்கி விட்டு கேக் வந்து கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இது இந்த ஸ்ட்ராபெரி கேக்கு ஃப்ளேவர் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதில் நேம்லாம் எழுதி சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது, திகட்டலாம் இல்லை. சில கேக்கெலாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டதோட கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும், க்ரீம்ஸ்லாம் அதிகமாக இருந்து. இது கொஞ்சம் நல்லா இருந்தது சாப்பிடும்போது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. அப்புறம் மெழுகுவர்த்தி வச்சு பார்த்திங்கன்னா ஊத சொல்லி நல்லா ஹாப்பி பர்த்டேலாம் சொல்லி எல்லாருமே கொண்டாடியாச்சு. அப்புறம் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கேக்கெல்லாம். ஒவ்வொரு ஆளும் கொடுக்க அவங்களுக்கு அழுக தாங்க முடியலை. கேக்கு ரொம்ப தம்பி வந்து இனிப்பு எப்போதுமே சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் ஓரளவுக்கு நல்லா எல்லாமே கொண்டாடியாச்சு. இன்றைக்கி பர்த்டே விழாக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இன்றைக்கி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விலாக் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்புறம் தம்பி பையனுக்கு பார்த்திங்கன்னா வேறு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாச்சு. அந்த கோட்டு சூட்லாம் அவங்களுக்கு செட் ஆகலை, பிடிச்சி இழுத்து போட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு டிஷர்ட் வந்து போட்டு வெயிலுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா எப்படா கழட்டி விடுவோன்னு தான் அவனும் இருந்திருப்பான் போல். அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக்கி விட்டாச்சு. என்னுடைய வீடியோ பார்க்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.